ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். எங்கெங்கே போகிறோம்? எந்த கடை? ஃபுட் புக் கேலிக்கட் ஃபுட் புக். ஸோ பார்த்தீங்கன்னா தம்பியோட தலையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து புது பாய் வந்திருக்காரு, சோட்டா பாய். இவர் தான் படா பாய், ட்ரீட் தர போகிற பெரிய கை. இவர் யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவர் வந்து பெரிய ஒரு ரூமோட பெரிய தலைக்கட்டு. இவர் மிஸ்டர் கமலேஷ்குமார், ஏசிசி கிங். பார்த்தீங்கன்னா மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் திருப்பதி காணுங்க. அப்படியா? பட்டு திருப்ப முடியாதோ? பட்டுன்னு திருப்ப. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 3 4 பாலாவது எங்கே போகிறேன்னு தெரிய மாட்டாது. 2 பேர் பாருங்க எங்கே நிற்க மாட்டாங்க. இல்லையே நில்லுங்களே, ஓட முடியல கைஸ். மாடசாமி மௌனே, மாடசாமி, குப்புசாமி, ராமசாமி. இந்த பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. பார்த்தீங்கன்னா 5 பேர். உங்கள் குண்டு பாப்பா வருது, அந்த பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இவர் தான் நம்ம வீரா, நம்மளோட சேனலோட ஓனர், ஆப்ரேட்டர், சிஇஓ. ஐயா எல்லாமே நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? நீ ஏதாவது எடுத்துக்கங்க. ஐயா நான் செயலாளர், ஃபினான்ஷியரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கையை காட்டுங்க. ஐயா டவுசர் தான் போட்டுருவேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டவுசர் தானேங்க. மாமா திட்டு வருங்கய்யா. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி ஆவல். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜமைக்காவோட பிறந்த ஜமை எங்கங்க? ஜமை எங்கிட்ட வாங்க, அந்த சைடு பிராமி கூட்டுவாங்க. ஜமைக்கா காட்டுங்க, இங்கிட்டு நீங்கள் காட்டுங்க. வேணாம் ஜமை எங்கே பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. இவர் தான் பிறந்தநாள் பார்ட்டி. ஆமாம், பர்த்டே போய் அவருக்கு தான் பிறந்தநாள். என்னங்க பார்ட்டி தானேங்க இன்னைக்கு? பார்ட்டி கல்லு குடிக்க போயிட்டு இருக்கு எல்லாரும். ஆமாம், கல்லா இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம துபாயில், அபுதாபியில் ரோடை கிராஸ் பண்ணுற இடம். பாருங்கள், நம்ம வந்தோடனே வெஹிக்கிள்லாம் நிற்கிது. நம்ம ஊர் மாதிரி ரோட்டை கிராஸ் பண்ணி ஓட முடியாது. ஆமாம், பட்டுலாம் போக முடியாது. கரெக்டாக ஒன்று. இங்கே பாருங்கள், அதுலேயும் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கு வரேன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ எடுக்கணும்னு தெரியல. ஆமாம், 2 பேரும் எதுக்கு தனியாக போயிருக்கீங்க? வாங்க வீடியோ பிரேமில் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நம்ம நிற்கிற சிக்னல்னு ரெட்டில் தான் காட்டுது, க்ரீனில் காட்டல. ஆப்போசிட் 2 பொண்ணு நிற்கிதானா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஐயோ ஐயா, சைக்கிள் எடுத்து நேராக வந்துட்டாருங்க. ஐயா எங்கேங்க இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டே இருக்கானுங்க அவனுங்க. ஆனால் ஐயா, கேமரா பார்த்துட்டு நீங்கள் நடந்து போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேமரா பார்த்துட்டே போனோம்னா அவன் நேராக சைக்கிள் கொடுத்து நம்ம அடியில் வர்றேன். ஒரு ஏத்து. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஜமைக்கா பிறந்த நாளை முன்னிட்டு ஓஷனில் கேக் வாங்க போகிறோம். ஓஷன் தானே அது? மாமாவோட கடை பேர் ஓஷன். ஆனால் ஆக்சுவலாக இருக்கிற கடைக்கு பேர் ஒகேஷன் தான். ஆமாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்களா ஓஷன் கூப்பிட்டு பேரை மாற்றிட்டோம். ஆமாம், கடை பேர் ஒகேஷன். ஒகேஷன் கிடையாது, ஒகாபுலரி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஒகேஷன் கடை. அபுதாபிலேயே ஒரு பெஸ்ட்டு கேக் ஷாப்னு சொல்லலாம் அதை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒகேஷனில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மஞ்சள், ப்ளூ, கருப்பு நல்லா இருக்குங்க. இப்படி பேசினா கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிடானா. இது நல்லா இருக்கு பாருங்க. இது வாங்குவாங்க, இது நல்லா இருக்குங்க. 150 ரூபா சொல்லுவாங்க ப்ரோ. இந்த கேக்கு பாருங்க, ப்ளூ கலரு செம்மையாக இருக்கும். ஏங்க அதில் ஹாப்பி பர்த்டே எழுதுன்னு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க. பிறந்த நாள் கேக் அதில் அடிஷனல் காசாங்க. ஆமாங்க, கேக்கு தனி காசு, அது மேலே கடவுளே. அது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த காசு அந்த கேக்கே வேணாம் நமக்கு. அப்படி விட பிறந்த நாள் வேணுமா நமக்கு? வேண்டாம். அந்த மாதிரி இல்லாத மாதிரி பாருங்க. 60 ரூபாய்.
9 ரூபா. என்ன தெரியுறது அங்கே? கேக்கு 9 ரூபா. 9 ரூபாயா? ஓ, கணக்கு போடுங்க. 9 × 23. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரப்போஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஓகே கூட வாங்கிக்கலாம். பொண்ணு நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த சேவை கிடையாது. என்ன கடைசி இதை பிடிங்க. ஓகே, கடைசி கார்டு விட்டு பாருங்கள், நமக்கு கேக் வந்துருச்சு. இப்போ பில் பே பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கடையை நெருங்கிட்டோம். என்னங்க பசங்களை காணோம்? இன்னும் ஆளை காணும். இங்கே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க கேட்கவன குத்தமாங்க. அங்கிட்டு போவானா, இங்கிட்டு போவோம். சரி பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரதர்ஸ் இங்கே தான் இருக்குது. நம்ம ஊரில் கடை வச்சிருக்கு. சன் செய்திருக்காங்க. சன் செய்தியா? சுகுமாரன். ஃபைனலி ரெஜிஸ்ட்ரேஷன் ரீச் ஆகிட்டு செட்டிநாடு ஹோட்டல் அப்படி சொல்கிறாங்க. பட்டு எந்தளவுக்கு உண்மைன்றது உள்ளே போனால் தெரியும். ஆனால் இந்த கடையை ரொம்ப அலைய விட்டானுங்க. பசங்களாம் முன்னாடி போயிட்டானுங்க. வழி தெரியாமல் நாங்கள் அலைஞ்சது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபைனலி You have reached your destination. இங்கே வந்துடுண்ணே. நீ சீக்கிரம் வர மாட்டீங்களா? ஐயா வந்துட்டு ஒன்று கூட அரேஞ்ச் பண்ணலங்க ஐயா. என்னையா பண்ண அப்புறம் எதுக்கே வந்திருக்காங்க? கேட்டால் கோஆர்டினேட்டர் பேர் வேறு. இருங்க. இந்த பலூன் பிளாஸ்டிக் பலூன் நீங்கள் எப்போ கட்டினீங்க? கடைக்காரன் இப்போ திறக்கும் போது கட்டினது கடையில். சரிங்களா? கேட்டால் நீங்கள் கட்டினங்கிறீங்களா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஐயா கேக்கை கொண்டு போய் வைங்க. ஐயா வந்துட்டு இருக்காரா? வந்துட்டு இருக்காங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதான் மாப்பிள்ளைக்கு வாங்கியிருக்கு கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு இவருக்கு, ஆனால் பர்த்டே பேபி இவர் கிடையாது. வேற அப்படி சொல்லாதீங்க மாமா. அப்படியா? இங்கே வச்சுட்டு போயிருங்க. எல்லாரும் கேட்க போது இங்க வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோம். நைட்டு நான் கூப்பிடலாம் அவனுக்கு அவன் வேணா வேலை நான் வர முடியாதுன்னு ஸ்டார்ட் ஆயிட்டுங்க. நீங்கள் பண்ணுறது தப்பு. ஒழுங்கா பாட்டு போடுங்க. ஐயா மாமா நீ லைனுக்கு வந்தா வர இது பிடிச்சிருங்க. ரெடியா? அதுக்கு தானே பக்கத்துல கூப்பிட்டாங்க. நீ போய் கேட்க விட்டுறீங்களா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் வேணாம்டா. அது பாஸ் பண்ண வேஸ்ட்.
ஓகே ஓகே வாங்கி நீங்க வாங்க. அதான் நீங்க 60 சிக்கன் பிரியாணி தரீங்க. கொஞ்சம் ஆர்டர் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு கலவரமே போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு ஒரு 65 ஒரு கலவரமே போயிட்டு இருக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு. ஐயா ஒரு 4 மட்டன் பீஸ் சொல்லுங்க, மட்டன் சுக்கா சொல்லுங்க. பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்தை ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. டெய்லி ஃப்ரை சொல்லிருக்கு அது இதுன்னு இருக்குது போதும். இங்க நம்ம 10 பேர் ஒரு கைனா வரும். சைடு நீங்க இந்த ரெடி பண்ண வச்சிட்டு. ஓகே செட்டிநாடு சிக்கன் ஊட்டி விட்டு வாங்க பாத்தியா பாத்துட்டோ இடத்த பிடிக்கும் ஐயா ஐயா அந்த ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஆமா அந்த டேபிள் எடுத்துக்க மாமுக்கு அபிப்ரோக்கு இல்லையே டேய் எனக்கே இல்லடா சிவாயா அந்த மின்ட்டை கொஞ்சம் ஊத்திட்டு அனுப்பி விடுங்க. நான் உனக்கு எடுத்துட்டியா? இல்லடா நான் எடுத்துக்கல மாம்சத்துக்கு இல்ல எடுத்துக்கோ இந்த ப்ரோ பாதி ப்ரோ சரி ப்ரோ வெங்காயம் ஏதோ போடு. ஆமா நாங்க இல்ல இன்னொன்னு சொல்லுங்க. நீ எடுக்கல? அபிப்ரோ சமையா இருக்கு அபிப்ரோ நாங்க ஆயிடா. சிக்கன் இது வந்து என்ன வேணும்? நான் வேணுமா? என்னோட தான் நீங்க வேணாம் தேவி மாடிக்கு காமெடியா? அட்டன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டான், அட்டன் பண்ணிட்டான். இதுக்கே இப்போ சண்டை. நீ யாரை கேட்டு அட்டன் பண்ண? 12 மணி வரைக்கும் சண்டை. விடிய கால் நடுவுல ஒரு அப்படியே நான் மெசேஜ் பண்ணி விட்டாடா. பிரேம் பாலாஜி அங்க 15 ரூபாய் காசு பேர் அட்டெண்ட் பண்ணாத. ஊர்ல அவ்வளவுதான் முடிஞ்சு ஆமா நீ நெடி பாரு ப்ரோ கணக்கு போடு வாங்கிருங்க 5 ரூபாய். எங்க போற வீடியோ பண்றேன். சனிக்கிழமை நைட்டு தானே? ஏன் மட்டும் நீங்க நம்ம பில்டிங்ல தான் இருக்கீங்களா bro? தானா தானா என்ன வீடியோங்க என்ன வீடியோ இந்த வீடியோ இந்த வழக்கம் கேஷுவல் வீடியோ எடுக்கிறாரு. இங்க பாருங்க. என்ன மாப்பிள்ள கேட்டீங்க? மாமா அது புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு ஃபன் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. கிலோமீட்டர் பையா கிளம்பிட்டார். பாய்ஸ் கிளம்பலாம். இன்னும் कितना किलोमीटर भैया? கிளம்பிட்டார். भैया 2 किलोमीटर போயிட்டே இருக்கேயா. இன்னும் कितना किलोमीटर? கிளம்பிட்டார். நான் ஃப்ரெண்டு தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார். ட்ரீட் முடிஞ்சு ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.